கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 49:9 வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோது முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆத்தும மீட்பு, ஆத்துமானா என்னங்க? இன்னொரு மனுஷன், நமக்குள்ள 3 பேர் இல்லை, ஆவி, ஆத்துமா, சரீரம் இல்லைங்களா? சரீரத்தை உங்களால் பார்க்க முடியும், ஆத்துமாவை பார்க்க முடியாது, ஆவியே உணர முடியும். நீங்கள் இப்படி காற்று வர்றதை, பேசும்பொழுது காற்று வர்றதை, மூக்கில் இருந்து காற்று வர்றதை உணர முடியும் இல்லை? நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆவியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆத்துமா என்பது உள்ளான இருதயம், அதுதான் ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஆத்துமா மீட்பு. ஆத்துமா மீட்புனா எங்கேயோ ஒரு இடத்துல அது அடைக்கப்படும், கட்டப்படும், சிறைப்பிடிக்கப்படும். அதை மீட்கிறது யாரால் கூடும்? ஒரு ஆத்துமாவை மீட்பதற்கு யாரால் கூடும்? சரீரத்தை மீட்க என்னன்னாலும் செய்யலாம் இல்லை? நீதிபதி இருக்கிறாங்க, கோர்ட் இருக்குது, நியாயம் இருக்கிறது, அதனால் அது மீட்கப்பட்டுரும். சரீரம் மீட்கப்படும், ஆவி மீட்கப்படும். ஆவி தேவ சமூகத்தில் அது மீட்கப்படும். ஆத்துமாவை யார் மீட்கிறது இல்லை? இந்த ஆத்துமா கிட்டத்தட்ட ஆவியும் ஆத்துமாவும் யாரால் மீட்க முடியும்ல? அவர்கள் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஒரு ஆத்துமா மீட்டு கொள்ளப்பட்டால் அது மிக மிக அருமையானது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அதுதான் ஆத்தும மீட்பு. நீ பாவம் செய்த ஒரு ஆத்துமா மனம் திரும்பி தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுது பாருங்க. அதுதான் ஆத்தும மீட்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேரை இப்படி மீட்டு தேவனுக்கு நேராக மீட்டெடுத்து நம்மளால முடியாது, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் மீட்டெடுத்து பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களால், என்னால் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் மீட்கப்பட்டது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்களேன். தேவ பிள்ளைகளே, அது தேவன் அருமையானது அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார். மேலே வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய செல்வம், ஐஸ்வர்யம் இதில் பெருமை பாராட்டுகிற ஒருத்தனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. உயிரோடு இருக்க பண்ண முடியுமா? அந்த சகோதரன் அழியாமல் அவனை அப்படியே பாதுகாக்க முடியுமா? பொருள், பணம், காசு, எல்லாம் ஐஸ்வர்யம், இதனால் பெருமை, இதனால் ஒரு ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள முடியுமானா இல்லை அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ எதாலையுமே, பொருளாலேயோ, பணத்தாலேயோ, ஐஸ்வர்யத்தினாலோ, பெருமையினாலோ ஆத்துமாவை என்ன செய்ய முடியாதுங்க, மீட்டுக்கொள்ள முடியாது. அப்படியே எப்படியாவது மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சாலும் அது அவனுக்குரியது கிடையாது. அது அவனுக்குரியது கிடையாது இல்லைங்களா? அப்படி மீட்டுக்கொண்ட ஆத்துமா, தேவனுடைய வார்த்தையினாலே மீட்டுக்கொண்ட ஆத்துமா தேவனுக்கு உரியது. ஆமேன். யாரால் மீட்கப்படுகிறோமோ, எதனால் மீட்கப்படுகிறோமோ அது அவர்களுக்கே உரியதாய் மாறி போகிறது ஆத்துமா மட்டும்தான். ஒருவேளை பெருமையினாலே, பொருளினாலே மீட்கப்பட்டு உலகத்துக்காக அந்த ஆத்துமா மீட்கப்பட்டால் உலகத்துக்குரியதாக மாறிடும். ஒருவேளை அவருடைய அர்த்தத்தினால, அவருடைய வார்த்தையினால மீட்கப்பட்டு அவருடைய சிலுவைண்டு வந்துட்டா அது சிலுவைக்குரியதாக மாறிடும். ஆமேன். அப்போ அது அருமையாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். அதனால் உங்கள் ஆத்துமா எப்படி இருக்குது, என் ஆத்துமா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த நாளில் ஆண்டவருக்கு நேராக வேதம் சொல்லுகிறது, முழு உள்ளத்தோடும், முழு வெள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லை? ஆத்மாவை குறித்து அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில் கேட்ட சத்தியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். உங்கள் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு இருக்கிறாரே, அது அருமையாக இருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கலாம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆத்துமா மீட்கப்பட்டு இருக்கிறதே, அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கோ ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு, எங்கோ ஒரு இடத்துல பிடிக்கப்பட்டிருந்த என் ஆத்துமாவை உமக்கு நேராய் மீட்டு கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.